ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகளை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி நாதனாகிய சனி பகவானும், 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவும், 3ஆம் இடத்தில் செவ்வாயும், 4ஆம் இடத்தில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கோள்களும், 8ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுடைய ராசிக்கு அமைந்துள்ளார்கள். உங்கள் ராசி நாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லா வகையிலையுமே சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக வெற்றி பெறும். சிலருக்கு அவங்களுடைய சுய ஜாதகப்படி முயற்சி கூட செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறதுனால முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு, அந்த முயற்சியின் மூலம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். அதிகப்படியான கடன்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால இந்த ஜூன் மாதத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சில சங்கடங்கள் இருந்தாலும் கூட கடனை மட்டும் அதிகமாக வாங்கிறாருங்க. இதே பொருளாதாரம் அல்லது பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. 4ஆம் இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கிறதுனால வீட்டிற்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதத்தில் செய்வீர்கள். குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை மட்டும் வீடு, நிலம் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சிறு தடைகள், தாமதங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் குருவினுடைய பார்வையில கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கேது பகவான் கூட தன்னுடைய தீமையான பலன்களை குறைத்துக் கொள்வார். மொத்தத்துல இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 65% நல்ல பலன்களை வழங்க காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லா விஷயத்திலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அதையும் தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய நபராகத்தான் இருப்பீர்கள். 7.5 சனி காலமாக இருந்தாலும் கூட அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவரையே பாதித்து கொள்ள மாட்டார். ஆகையினால உங்களுடைய மன ரீதியான சில விஷயங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கும்போது பெரியவங்க அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி முடிவுகள் எடுக்கும்போது எல்லா வகையிலையும் நன்மையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காஞ்சி காமாட்சி இருக்கிறார். காமாட்சி அம்மனை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய காரியங்களை தொடங்கும் போது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி உள்ள கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் உங்களுடைய பலன்கள் முழுமையாக நடைபெறும். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.